18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிற போது இயேசு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்கு அவர் போகிறார். அந்த ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிற போது எல்லாரையும் பார்த்து அவர் போதகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். போதகம் பண்ணி கொண்டே இருக்கிற போது அங்கே ஒரு ஸ்திரீயின் மேல் அவருடைய கவனம் போகிறது. அவளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. அவள் வருகிறது, தேவாவியானவர் கிரியை செய்யக்கூடிய ஜெப ஆலயத்துக்குள்ள வருகிறாள். தேவனை ஆராதிக்க வருகிறாள், தேவனை மகிமைப்படுத்த வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ளே இருந்து ஒரு ஆவி அவளை பலவீனப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள்ள இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை அநேக நேரத்திலே பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அவர்களை நிமிர விடாதபடிக்கு, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காண விடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனப்படுத்துகிறவைகள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவுதான், எல்லாரும் கவனிக்கணும், ஸ்தோத்திரம், இதுதான் ரொம்ப முக்கியமான டைம், ஒரு போராட்டமான டைம் இதுதான். ஆண்டவர் உங்களோடு பேசி சில விடுதலை தருவதற்காக உங்களோடு பேசுகிற போது நீங்கள் அதை கவனிக்க தவறுகிற போது அந்த வார்த்தையினுடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனபடினாலே ஸ்தோத்திரம், நாம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. நமக்குள்ளாலே என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்கள். அப்போ அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பலவீனப்படுத்துகிற ஆவி கிரியை செய்கிறது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன செய்கிறது சொன்னா, நம்மை நிமிர விடாமல் காத்து கொள்கிறது அல்லது பார்த்து கொள்கிறது. நிமிர விடாமல் தேவையில்லாத பாரங்களை எல்லாம் நம்மேல் வைத்து அது நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். 18 வருஷமாக அவள் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்தாளாம். அல்லேலூயா. ஆனா வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் வசனத்துல 18ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரையும் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை கவனிக்கலாம். இரண்டாவது இன்னொரு வசனம் 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம். 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற நேரத்திலே ஆண்டவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது, இவர்கள் பிரயாணத்திலே வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட்டார்கள், பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப ஆண்டவர் நம்மை பலவீனத்தோடு கூட அவர் நம்மை நடத்துகிறது கிடையாது. ஆனா பலவீனத்தை கொண்டு வந்து
நம்மை பலவீனப்படுத்துகிறவைகள் சில பொல்லாத ஆவிகள். அல்லேலூயா. சரீர பலவீனத்தை அல்ல. சரீரம் சில நேரங்களில் பலவீனப்படுகிறது. சரீர பலவீனத்தினை பிசாசு சில நேரத்தில் கொண்டு வருகிறான். அது தேவன் அனுமதிக்கிற காரியம். ஏன்னு சொன்னா, நம்ம பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்க அவர் பலவீனமான மனிதன். அவர் எப்பொழுது தன்னோடு கூட ஒரு வைத்தியரை கூட வைத்திருந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா என்கிறது ஒரு வைத்தியர். அவர் கூட இருந்து ஸ்தோத்திரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிறார். அப்படின்னு பவுல் கூட ஒரு பலவீனமான மனுஷன் தான். அவர் தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஜெபம் பண்ணுகிறார். 3 விஷயம் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்ததுன்னு சொன்னா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அப்படின்னு ஸ்தோத்திரம் சில பலவீனங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் பலவீனப்படுத்துகிற ஆவி நம்முடைய வாழ்க்கையை நிமிர விடாமல் காத்துட்டு. அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பலவீனப்படுத்துகிற ஆவி ஸ்தோத்திரம் என்ன பண்ணுகிறேன்னு சொன்னா, நம்மை முன்னேற விடாதபடிக்கு, ஓடாதபடிக்கு, நாம் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடாதபடிக்கு அது காத்து கொண்டிருக்கிறது. பலவீனப்படுத்துகிற ஆவி நாம் பிசாசை மேற்கொள்வதற்கு பலன் கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஸ்திரீயை எத்தனை வருஷம் கட்டியிருந்தது ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? சாத்தான் எத்தனை வருஷம்? 18 வருஷமா இந்த ஆபிரகாமின் குமாரத்தை கட்டி வைத்திருக்கிறானே. 18 வருஷம் நாட்கள் போயிட்டே இருக்குது. வருஷக்கணக்கா நம்ம சில காரியங்களை நிமிர முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறாமல் தவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அப்படியானால் நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன? நம்முடைய முன்னேற்றத்தை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை சில காரியங்கள் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனப்படுத்துகிறவைகள் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியோடு சேர்ந்து நம்மை பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி எப்படி நமக்குள்ளே இருந்து நம்மை பலவீனப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிறது, ஸ்தோத்திரம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு என்ன செய்கிறது? உண்டு. இஸ்ரவேல் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 39வது வசனம். இன்னொருத்தர் சங்கீதம் 72:13. நான் ராஜாவாக அபிஷேகப்பட்டவராக இருந்தபோது நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆனாலும் இப்போ நான் இப்படிதான் இருக்கிறேன், பலவீனனா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த செரியாவின் குமாரர்கள் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களா இருக்கிறாங்க, நான் இன்னும் பலவீனனா இருக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த கோலியாத்தை வீழ்த்தினவன் தாவீது தான். ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் இன்னும் பலவீனனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ராஜாவா இருந்தாலும் பலவீனனா இருக்கிறான். இன்னொரு வசனம், ஸ்தோத்திரம், சங்கீதம் 72:13. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அப்போ எளியவர்களுடைய ஆத்துமாக்களை, பலவீனருடைய ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பலவீனங்கள் இருந்தாலும், பலவீனப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் ரட்சிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இல்லாவிட்டால் பலவீனமே நமக்கு ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். நம்மளை முன்னேற விடாது. தேவன் நமக்காக வைத்திருக்கிற லக்கை அடைய விடாது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை செயல்படுத்த விடாது. தேவன் நம்முடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பலவீனமே ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம பலவீனப்படுத்துகிறவைகள் எது, நம்ம பலவீனப்படுத்துகிற காரியம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கவனமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை உங்க சரீரத்தில சில பலவீன போராட்டங்கள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால அவைகளை நீங்க ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அப்படியே இருந்தோம் என்று சொல்லி போதும். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். அப்ப நம்முடைய பலவீனத்துக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சில பலவீனங்கள் வந்துட்டே இருக்குது. சில காரியங்களை நம்ம பலவீனப்பட்டுட்டே இருக்கிறோம். சரீரத்துல பலவீனப்படுகிறோம். ஆவில பலன் இல்லாததுனால சரீரத்துல பலவீனப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிலே பலன் இல்லை, எதை தாங்குவதற்கு பலன் இல்லை. சின்ன பிரச்சனைனாலும் உடனே சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை பராக்கிரமசாலிகளாக நிறுத்த விரும்புகிறார், பலவான்களாக நிறுத்த விரும்புகிறார். வேதம் சொல்லியிருக்கிற பலவான்களின் புத்திரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு நம்மை பலவீனப்படுத்த பார்க்கிறான். எப்படி பலவீனப்படுத்த பார்க்கிறான்னா, கவனிங்க, இந்த கானான் தேசத்தை உளவு பார்க்கும்படியாக அல்லது வேவு பார்க்கும்படியாக போனவர்கள், அங்க போயிட்டு வந்தவர்கள் எதெல்லாம் புகழ்ந்தாங்க தெரியுமா? அந்த தேசத்தை புகழ்ந்தார்கள், அங்கே உள்ள எல்லா அரணிப்புகளை புகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்குள்ள எல்லா வளங்களையும் இயற்கையின் காரியங்களையும் புகழ்ந்தார்கள். அதே நேரத்தில் அங்குள்ள ராட்சசர்களையும் புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆனா யாரை புகழல தெரியுமா? யாரை மகிமைப்படுத்தல தெரியுமா? யாரை உயர்த்தல தெரியுமா? கர்த்தரை உயர்த்தவில்லை. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல நிறைய பலவீனங்களுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அதை உயர்த்துகிறோம், அதை நம்ம பெருசா சொல்லுகிறோம். பிசாசையும் பிரச்சனைகளையும் பெருசா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியுமா? அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் இருக்கிறார் தெரியுமா? அது தெரியுமா உனக்கு? அல்லேலூயா. இந்த 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள், இவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியாது. அவங்க பார்வைக்கு நாங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? வெட்டுக்கிளிய போல இருந்தோம். அல்லேலூயா. எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிய போலதான் இருந்தோம். அப்போ பிசாசு தன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்பட வேண்டும் சொல்லி அவன் ஸ்தோத்திரம் திட்டம் போடுகிற போது, நாம் அந்த திட்டத்துக்கு அடிபடிவது எப்படின்னு சொன்னா, நம்ம அதை பார்த்து பயப்படுகிறதா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயந்தவனுக்கு அல்லது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் ஜெய். அப்படி ஒரு பழமொழி ஒன்று தெரியுமா? அல்லேலூயா. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் ஜெய். நம்ம இயேசுவை உயர்த்த பிசாசே நேர்ல வந்து நின்னாலும் கூட நம்ம பயப்பட மாட்டோம். இயேசுவை உயர்த்தாம எந்த அளவுக்கு நீங்க பிசாச உயர்த்துறீங்களோ, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உயர்த்துறீங்களோ, சோதரம் இயேசுவே வந்து நின்னாலும் பயப்படுவோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடல்ல பயணம் செய்கிறார்கள். யாரு? சீசர்கள். அப்போ காற்றடிக்கிறது, கடல் பொங்குகிறது. அப்ப பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? அலைகடலில் ஒழுங்குகின்ற ஓடமாமே என் இயேசுவே. அல்லேலூயா. இப்படி பாட்டு பாடுறாங்க. பாட்டா பாடினாங்க, பயந்து அலர்னாங்க. சோத்திரம். பாட்டு பாடியிருந்தாங்கன்னா அவர் மகிமைப்பட்டிருப்பாரு. பயந்து அலறாங்க. சோத்திரம். பயந்து அலறும் போது இவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு
பயத்தை பார்த்து அங்கே இயேசு வருகிறார். இயேசு வந்த போதும் இவங்களுக்கு என்ன மாறல? பயம் மாறல. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆவேசம் சொல்லி அலறினார்களாம். இன்னொரு வேதாகமத்துல இருக்குது, இன்னொரு டிரான்ஸ்லேட்ல கடல் பேய்கள் பேய் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அலறினாங்க. அல்லேலூயா. இயேசு வருகிற போது அவரை பார்த்தே சந்தேகப்பட்டு அலறாங்க. என்ன இந்த நடுக்கடல்ல இந்த கொந்தளிப்புல இப்படி ஒரு மனுஷன் நடந்து வர முடியுமா? இயேசு உங்களோடு கூட எப்போ வருகிறார், அவரை நீங்க உணர்ந்தீங்கன்னா, அவரை எப்பொழுது துதிச்சுட்டே இருந்தீங்க சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமே வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பலவீனம், நம்ம எப்படி பிசாசு பலவீனப்படுத்துகிறான்னா, அவன் தன்னை பெரிய ஆள மாதிரி காட்டுறான். இந்த அம்மா ஒருவேளை தேவாலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிச்சாலும் ஸ்தோத்திரம் இப்படி ஒரு கட்டு இருக்குது, இதை பெருசா நினைச்சிட்டே இருப்பாங்க. நீங்க பிரச்சனைகளை பெருசா நினைக்காதீங்க. நம்ம புலம்புறோம், நிறைய நேரத்துல புலம்புறோம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி இருக்குது, அந்த பிரச்சனை அப்படி இருக்குது, எல்லாம் பெருசு பெருசா தூக்கி வச்சிருக்கோம். அல்லேலூயா. வெங்காயம் பெருசா தான் இருக்கும், உரிக்க ஒன்றும் இருக்காது. ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம பிரச்சனை அதுதான். நம்ம பார்வைக்கு எல்லாம் பெருசு, ஆனா அவருடைய பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் கோலியாத்தை புகழ்ந்துட்டே இருந்தான். நீங்க யார் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே யாரு? யுத்த வீரன். அல்லேலூயா. ஆமா, சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். இவனுக்கு உயரத்தை பாரு, 10 அடி உயரம். இவனுக்கு வெயிட்ட பாரு. நிறைய இடத்துல அப்படிதான் சொல்றாங்க. சொல்றேன், இவ்வளவு பெரிய உருவம் இருக்குது, உருவம் ஒண்ணுமே கிடையாது. சோத்ரம், ஒரு கூழாங்கல்லுக்கே கோலியாத்து பதில் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அத்தனை பேரும் படையை நடிக்கிட்டு இருக்குது. ஆனா ஒரே ஒரு தாவீது ஒரு கூழாங்கல்ல வச்சு அந்த கோலியாத்தை கீழே தள்ளுனான்னா சொல்றோம், அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த தாவீது தேவனை உயர்த்துகிறான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவரை நம்ம தெரியாம போறோம். ஏன் பிசாசு நம்மளை பலவீனப்படுத்துறான்னு அவனுக்கு தெரியும். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவனை பற்றி இவங்களுக்கு சரியான அறிவு இருந்ததுன்னா நம்ம இங்க இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கடனை பெருசா நினைக்காதீங்க, இயேசுவை பெருசா நினைங்க. கடன்லாம் போயிடும். கடன் என்கிற ஒரு அடிமைத்தனம், ஒரு பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஒரு அடிமைத்தனம், அதெல்லாம் மாறும். அல்லேலூயா. உன்னோடு போராடினர்கள் நீ தேடி காணாதிருப்பாய். கர்த்தரை உயர்த்து. ஆண்டவரை உயர்த்துறதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை உயர்த்துறதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க. இயேசுதான் உங்களுக்கு விடுதலை தரணும். அதனாலதான் இயேசு சொன்னார், நாளே தினத்தை குறித்து நீங்க நினைச்சீங்க, கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்குள்ள எப்படிப்பட்ட பலன் வச்சிருக்கிறார்னா, இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவனாக இருக்கிறான். என்னாகமும் 23வது அதிகாரம் 22வது வசனம் 24வது வசனம் வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோவை இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். எதிராளிக்கு தெரியுது, சதிக்க வந்தவனுக்கு தெரியுது, இந்த ஜனத்துக்குள்ள என்ன பலன் இருக்கு தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. அல்லேலூயா. சோத்ரா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. இந்த ஜனத்துக்கு எதிராக நீ மந்திரவாதம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது, குறி சொன்னாலும் ஒண்ணு நடக்காது, எந்த சாபம் சொன்னாலும் இந்த ஜனத்துக்கு ஒண்ணுமே பலிக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அல்லேலூயா. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, மறைமுகமா செஞ்சுட்டாங்க. சோதரம், முட்டையெல்லாம் பண்ணி எடுத்து எங்க வீட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. சோதரம். அல்லேலூயா.
சோதரம் அப்படியெல்லாம் நம்ம அதை பார்த்து பயந்துட்டு இருந்தோம்னா சோதரம் நமக்குள்ள இருக்கிறவரை நம்ம மட்டுப்படுத்தி விடுவோம். அப்ப யார் எந்த மந்திரவாதமோ பிலிசூனியமோ எது பண்ணினாலும் சரி, நமக்கு பெலன் கர்த்தர் தான். அதை நம்ம உயர்த்தக்கூடாது. அது எவ்வளவுதான் கிரியை செய்தாலும் அதை நம்ம உயர்த்தக்கூடாது. அது எவ்வளவுதான் போராடினாலும் அதை நம்ம உயர்த்தக்கூடாது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டது தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், சிங்கத்தை போன்ற தைரியம், அல்லேலூயா, சிங்கத்தை போன்ற பலன், அந்த கம்பீரம் இருக்குது. அடுத்தால இன்னொன்னு கூட இருக்குது, என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:5. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆயிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைய. 49:5 தானே? ஏசாயா 49:5. என் தேவன் என் பலனாயிருப்பார், என் தேவன் என் பலனாயிருப்பார். அல்லேலூயா, அவர்தான் பலன். ஸ்தோத்திரம். அவரே பலனாக இருக்கும்போது அவரை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவரை விட மற்றதெல்லாம் பெருசு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் விஷயம். அவரை விட பெருசுன்னு சொல்லி நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனையா மாறிடும். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கோலியாத்தை எல்லாரும் பெருசா நினைச்சாங்க. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்கிறதை அந்த ஜனங்கள் எல்லாரும் மறந்து போனார்கள். அவர் மேலுள்ள விசுவாசம் போயிட்டு அவர் நம்மளை ரட்சிக்க மாட்டான்னு சொல்லி நம்பினாங்க. அதனால தான் அவங்க அந்த கோலியாத்துக்கு பயந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா சின்ன தாவீது சிறிய கல்லை வைத்து பெரிய கோலியாத்தை கீழே வீழ்த்தினான்னு சொன்னா அவன் தேவனை மட்டும் உயர்த்தவராக பார்த்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் அவரை மட்டும் உயர்த்தி பாருங்க, அவரை துதித்து பாருங்க, நெருக்கத்தின் மத்தியில் அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. சுத்திர பிரச்சனைகள் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நல்லா கவனிக்கணும். நம்ம தேவனை உயர்த்தி காட்டாமல் நம்ம பலவீனமா இருந்தோம்னு சொன்னா நமக்கு போராட்டங்கள் நிச்சயம் வரும். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 25:10. 2 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஓரத்திலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலை அடி. அப்பொழுது ஜனங்கள் 17வது அதிகாரம் 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். சரி போதும். அடுத்தல ஸ்தோத்திரம். உபாகமம் 25:10. இஸ்ரவேல் அப்படிப்பட்டவன் வீடு. 25:10. இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு. 18வது வசனம். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்திலுள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அல்லேலூயா. நம்ம பலவீனரா இருந்தோம்னு சொன்னா எதிராளி வெட்டிக்கிட்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒவ்வொரு போராட்டமும் நம்மளை வெட்டிக்கிட்டே இருக்கும். இன்னும் புரியல சிலர். கவனிங்க, நம்ம சில விஷயங்கள்ல பலவீனர்களா இருக்கிறோம், விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறோம், பயந்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் பலப்படாம இருக்கிறோம், ஜபத்துல பலப்படாம இருக்கிறோம், இன்னும் ஆண்டவருக்குள்ளால பலப்படாம இருந்தோம்னு சொன்னா நம்ம பிரச்சனைகளை பெருசாக்கி சொல்லிட்டே இருப்போம்னு சொன்னா சுதரம். அமலேக்கு வந்து அந்த பிசாசின் ஆவி வந்து நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் வீழ்த்திக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க, பின்வாங்கி போறாங்க. காரணம் சொன்னா சோத்திரம், அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பலவீனப்படுத்துறவர்களுக்கு நீ இடம் கொடுக்காத, நீ தேவனை உயர்த்து, உன்னுடைய பலவீனங்கள் மாறும். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்த அடிக்கப்பட்டது பலவீனமா இருந்த போது அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே தேவ பலன் விளங்கினது. அந்த சூழ்நிலையை ஜெயித்தார்கள். நம்ம சில சூழ்நிலைகளையும் சில பிரச்சனையான நேரத்தையும் ஜெயிக்க பலனற்று இருக்கிறோம்.
வருஷக்கணக்கா போராடிட்டு இருக்கிறோம். ஏன் உன்னால ஜெயிக்க முடியாதா? முடியும். நீ உன்னை பலவீனப்படுத்துவதற்கு நீ ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிற. உன்னை பிசாசு சில காரியங்களை பலவீனப்படுத்தி உன்னை சில பிரச்சனைகளை ஜெயிக்க விடாம அதில் பிடித்து வைத்திருக்கிறான். தேவ ஆவியானவர் உன்னை மறுபடியும் உணர்த்துகிறான். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு நீ எங்கே ஓடாண்டாம். அது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆனால் பிசாசு உன்னை பலவீனப்படுத்துக்கு நீ இடம் கொடுக்காத. அல்லேலூயா. வேடன் ஒருவன் என்ன பண்ணான்னா, அவன் பறவைகளை வேட்டையாடுவதற்காக போனான். தன்னோடு ஒரு சிறுவனை கூட அழைத்து கொண்டு போனான். இது நமக்கு கேட்ட காரியமா இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல பிரயோஜனமா இருக்கு சொல்லி நம்புகிறேன். பாருங்க, அவன் அம்பை எய்து சில கொக்குகள் இருந்த மரக்கிளையில அவன் அம்பை எய்து விட்டான். அந்த அம்பானது அந்த கொக்கு கூட்டத்துக்குள்ள போய் சில கொக்குகளை கீழே தள்ளிவிட்டது. சில கொக்குகள் செத்து விழுந்தது, கொஞ்சம் பறந்து விட்டது. இப்போ வேலைக்காரன் அந்த சின்ன பையனை பார்த்து சொல்கிறான், நீ போய் கொக்குகள் எல்லாம் எடுத்து கூடையில போட சொல்கிறான். இவன் போனவன் செத்து கிடக்கிறவைகள் எல்லாம் எடுத்து எங்க போட்டான்? கூடையில போட்டான். அப்போ அந்த வேடன் சொன்னா, செத்து கிடக்கிறவெல்லாம் கிடக்கட்டும், அது ரெண்டா எடுத்துக்கலாம். இப்போ சாகாம அடிபட்டு பறப்பதற்கு முயற்சித்து கொண்டே இருக்கிறது அல்லவா, அதை எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு போடு? கூடையில போடு. ஏன்னா அது பறந்தா இனி கிடைக்காது. அல்லேலூயா. இதே போலதான் நம்ம பலவீனப்பட்டன்னு சொன்னா ஸ்தோத்திரம், பிசாசு ஈஸியா உள்ள போட்டுருவான். நம்ம பலன் அடைந்து எழும்பிட்டேன்னு சொன்னா பிசாசுனா நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சில போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் நடந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இயேசுவை தவிர வேற எதையும் உயர்த்தாதீங்க. உயர்த்தினீங்க சொன்னா அது உங்களுக்கு பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. சில பிள்ளைகளை உயர்த்திட்டு இருக்கிறீங்க, சில புருஷமார்களை உயர்த்திட்டு இருக்கீங்க, சில உறவினர்களை உயர்த்திட்டு இருக்கிறீங்க. சில ஸ்தோத்திரம் நமக்கு சில காரியங்கள் நமக்கு நன்மையா இருக்கு, அதை உயர்த்திட்டு இருக்கிறோம். அது அல்ல ஸ்தோத்திரம். நம்மளை கூட உயர்த்தக்கூடாது. நாம் தேவனை உயர்த்தணும், அவரை நோக்கி பார்க்கணும். அப்பொழுது நாம் பலவீனப்படாதபடிக்கு அவர் நம்மை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை உயர்த்துங்க. நம்ம பலவீனப்படுத்துகிறவர்கள் என்ன தெரியுமா? பிசாசையும் பிரச்சனைகளையும் நாம் உயர்த்தியாச்சுன்னா, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா நம்ம பலவீனப்படுவோம். அந்த பேதுரு அலைகளையும் காற்றையும் பார்த்த போது அவன் நினைச்சுதான் பலவீனப்பட்டுட்டான். அது வரைக்கும் விசுவாசத்துல கடல் மேல் நடந்தவன். எப்போ காற்றையும் கடலையும் பார்த்தானோ அப்போ முங்கிட்டான். சோத்ரம். நம்ம எப்போ பிரச்சனைகளை பார்க்கிறோமோ அப்ப நம்ம முங்கிடுவோம், பலவீனப்பட்டுருவோம். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட சொன்னேன், உங்க மனசை நீங்க தளரவிடாங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தின் நன்மை செய்வான்னு சொல்லி. இப்போ ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்குது பாஸ்டர் அப்படி சொல்லி போனாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, நம்ம பலவீனப்படுத்துகிறவர்கள் எது? ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சேரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். போதும். அல்லேலூயா. பலசாலியா இருந்தவன் பலவீனனாக மாறுகிறான். இந்த சிம்சோனுடைய பலம் எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னால், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கி வருகிற போது அந்த பலம் வருகிறது. சிங்கத்தை அவன் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான். பட்டணத்தின் வாசல் நிலை கதவுகள் எல்லாம் தூக்கி கொண்டு போகிறான். 1000 பேரை அவன் சங்கரிக்கிறான். இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். இதெல்லாம் அவன் தன்னுடைய சுய பலத்திலே செய்கிறது கிடையாது, தேவ ஆவியனுடைய பலத்திலே செய்தவன். அல்லேலூயா. இதை பார்க்கிற போது அங்கே இருந்த பெலிஸ்தர்களுக்குள்ளால பெரிய ஒரு எண்ணம் வருகிறது, இவனுக்குடைய பலம் எங்கே இருந்து கிடைக்கிறது? நல்லா கவனிங்க. 16வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை
அப்படியே ஆம். தெலீலாள் சிம்சோனை பார்த்து, தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் உன் எதனால் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை உன்னை சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த உன்னை உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் நீ என்றார். எனக்கு சொல்ல வேண்டும். என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நயவஞ்சகமா கேட்கிறான். அப்போ இவனிடத்துல இவள் இப்படி கேட்பதற்கு காரணம் என்ன கேட்கிறாள்? உன் பலம் எதிலே உண்டாயிருக்கிறது, உன்னுடைய மகாபலம் எதனால உனக்கு வருகிறது? நீ இவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாயே, தேவன் உண்மையில் இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து காரியங்களை செய்யப்படுகிறது, யாரும் செய்யாத அசாதாரணமான காரியங்களை நீ ஈஸியா செய்திருக்கிறியே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்மள ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டார் என்பதை நம்ம உணரணும். எதுக்கு ரட்சித்தார் என்பதை நம்ம அறியணும். எதுக்கு அபிஷேகம் தந்தார் என்பதை நம்ம புரியணும். நம்ம என்னென்ன ஸ்தோத்திரம், உலகத்தோட உலகமா போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்படி அல்ல. இந்த சிம்சோன் மகாபலம் உள்ளவன். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இவன் செய்கிறான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பலம் இவனுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இவனுடைய ஜீவம் இருக்கிறது. அப்ப இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்ட்டு இந்த பலம் எதனால உண்டாயிருக்கிறது, எப்படி உன்னை சிறுமைப்படுத்தலாம் சொல்லி அங்க கேட்டு கொண்டிருக்கிறாங்க. மற்ற மனுஷனை போல நீ மாறணும். அல்லேலூயா. மற்ற மனுஷனை போல நீ வேறுபாடு இல்லாம இருக்கணும். மற்ற மனுஷனை போல நீ பலவீனமா இருக்கணும். ஒண்ணு சாதிக்காத சில கூட்டங்கள் கிடக்குது, அதே போல நீ மாறிடணும். கவனிங்க. அல்லேலூயா. ஒண்ணுக்கு உதவாம சில கூட்டங்கள் போயிட்டு இருக்குது, அதே போல நீயும் மாறிடணும்னு சொல்லி நம்ம பலவீனப்படுத்துகிற சோத்திரம் சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த காரியத்தின் மேலதான் இந்த சிம்சன் என்ன பண்ணான்னா சிநேகமா இருந்தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த தெலீலாள் என்கிறவளோடு கூட சிநேகமா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னொரு வசனோட வாசிப்பா. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பயங்கராய் இருக்கிறான். அல்லேலூயா. உலக சிநேகம் இந்த சிம்சோனை பலவீனப்படுத்துகிறது. உலக சிநேகம் சாலமோனை பலவீனப்படுத்தினது. உலக சிநேகம் தாவீதையும் பலவீனப்படுத்தினது. அப்ப எந்த தேவ மனுஷனுக்குள்ளால உலக சிநேகம் வருதோ அது அவனை பலவீனப்படுத்தும், அவனுடைய ஆத்மாவை பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிக்குதுன்னு தெரியல. எல்லாரும் அப்படியே மறைச்சு பார்த்துட்டு மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கணும். வார்த்தை சொல்ல நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது அடுத்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. வார்த்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாட்டா அந்த வார்த்தை அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கவனிங்க. அப்போ உலக சிநேகம் நமக்குள்ள எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு நம்ம பலவீனமாயிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். உலகத்துல நம்ம பெருமையா காட்டணும்னு நினைக்க கூடாது. உலகத்தை ரொம்ப சிநேகித்து உலகத்தில் உள்ளவர்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுகிற போது அது நமக்கு பலவீனமா மாறிவிடுகிறது. ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு காரியம் ஆசையே துன்பத்துக்கு காரணம். அல்லேலூயா. அப்ப நிறைய ஆசைகள் நமக்குள்ள வருது. இந்த சிம்சோன் அவனுக்கு ரொம்ப ஆசை, கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் எப்படியாவது சொந்தமாக்கணும். அல்லேலூயா. ஆமா, கண்ணுக்கு பிரியமானதுதான் அவனுக்கு வேணும். அப்ப நம்ம கண்ணுக்கு எது பிரியமா இருக்குது அதெல்லாம் நமக்கு பிரச்சனையா மாறுது. ஸ்தோத்திரம். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, உலக சிநேக தேவனுக்கு விரோதமான பகை. ஸ்தோத்திரம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 8வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில்
சேருங்கள். தேவனிடத்தில் சேருங்கள். ஆ. அப்பொழுது அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரு மனம் வேண்டாம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கு சிநேகிதராக இருக்க முடியாது. உலகத்தின் கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்கணும், பகைக்கணும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி இருக்கிற 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15 வசனம் 16 வசனம், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். வாசிங்க. 4:15-16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 வசனம் 16 வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. உலக சிநேகம் அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, உலகத்தில் உண்டானதெல்லாம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் நம்ம பலவீனப்படுத்துகிறது. அப்போ நம்ம பலமா இருக்கணும்னு சொன்னா அவர் மேலுள்ள அன்பு நமக்கு பெருகணும். கர்த்தர் மேலுள்ள அன்பு பெருகணும். இந்த சிம்சோன் தேவனுக்காக உருவாக்கப்பட்டவன், தேவனிடத்திலே சிநேகமா இருக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன். ஆனால் இவன் உலகத்துக்கு சிநேகமா மாறிவிட்டான். ஆண்டவர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். என் மேல வச்சிருந்த அன்பை இவன் யாருக்காக கொடுத்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வேற எதுக்கோ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஜீவனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு மனுஷருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் பிரச்சனை. அது நம்ம பலவீனப்படுத்துது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அம்மா சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லப்பா, குழந்தை தாருங்க. பாஸ்டர்டே சொன்னாங்க. பாஸ்டர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு. எதுக்காண்டி ஜெபம் பண்ணாங்க? குழந்தைவன். ஆண்டவர் எப்படியே கிருபையா ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்துட்டார். சோத்திரம். அந்த குழந்தைக்குரிய நாளெல்லாம் தாண்டி எடுத்து இப்ப அந்த குழந்தை வந்து சோத்திரம் கொஞ்சம் விளையாடக்கூடிய ஸ்டேஜில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை காணல. எங்க? சர்ச்சு. பாஸ்டர் கேட்கும் போதெல்லாம் பாஸ்டர் கொஞ்சம் வளரட்டும் பாஸ்டர். அதுக்கு ஒரு இப்ப ஒரே சேட்டை, சும்மா இருக்கவே விடாது. ஏதாவது ஒண்ணு தண்ணி கேட்கும், இல்லாட்ட வெந்நியை கேட்கும், இல்லாட்ட வெளியே போகணும், உள்ள வரணும், பெரிய இடைஞ்சலா இருக்கும். அதனால இடைஞ்சலா இருக்கு பாஸ்டர். அதனால கொஞ்சம் பாஸ்டர் ஒரு வாரம் சொல்லி பார்த்தாரு, 2 வாரம் சொல்லி பார்த்தாரு. இந்த அம்மா குழந்தைய வச்சு கொஞ்சிட்டே தான் இருந்தாலும் தவிர ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கல. நேர வீட்டுக்கு போனாரு. சரி, இந்த வாரம் ஏன் வரல? அது பழைய பாட்டு தான். அல்லேலூயா. இந்த குழந்தை இருக்கோட பாஸ்டர் ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இந்த குழந்தை. சரி, அப்ப இந்த குழந்தை தானே இடைஞ்சலாட்டு இருக்கு. அப்ப இந்த குழந்தைய ஜோமணி தானே ஆண்டோட்ட கேட்டோம். அதே போல அவர்கிட்ட அனுப்பி வச்சிருவோமா அப்படின்ட்டு அவர் கண்ணை மூடினாரு. இந்த அம்மா காலை பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சோதரன் பாஸ்டர் வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணி இந்த பிள்ளை கிடைச்சிது. இனி நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு அனுப்பிச்சிடுவேன், வந்துடுவேன். ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பையனை கொண்டு போய் மோரியா என்கிற மலையில கொண்டு போயிடுச்சு பலி செலுத்து. அல்லேலூயா. சில இதை நம்ம பலி செலுத்த மாட்டேங்கிறோம், சில சிநேகங்களை பலி செலுத்த மாட்டேங்கிறோம். இயேசுவை தவிர வேற எதையும் நேசிக்காங்க. முதல்ல அவரை தவிர வேற எதையும் பெருசா நினைச்சாச்சுன்னா நம்ம பலவீனமாயிருவோம். 2வது அவரை தவிர வேற எதையும் நேசிச்சாச்சுன்னா நம்ம பலவீனமாயிருவோம். அல்லேலூயா. பிள்ளை என்ன அப்படி இருப்பாங்க. அந்த பிள்ளை தான்
உனக்கு பிரச்சனை. புருஷன் அப்படி நிற்பாங்க, அந்த புருஷன் தான் பிரச்சனை. மனைவிய அப்படி நேசிப்பாங்க. நேசிக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாரும் நேசிக்கணும். கர்த்தருக்கு அடுத்தபடியாத்தான் எல்லாரும் நேசிக்கணும். அல்லேலூயா. அதுதான் அவங்களே ரட்சிப்புகளை நடத்தும். அதுதான் நமக்கு பலனாக இருக்கும். மற்ற எல்லாம் பலவீனமா இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பிசாசு சில ஆசைகளை காட்டுறான், சில இச்சைகளை காட்டுகிறான், சில பொருட்களை காட்டுகிறான். அது ரொம்ப நேசிக்கிறாங்க. பாஸ்டர் ஒருத்தங்க பைக் வாங்கி ரொம்ப நேசித்தாங்க. சோத்ரம். அது போற இடத்துல எல்லாம் தட்டுப்பட்டு இடிப்பட்டு அல்லேலூயா டேமேஜ் ஆயிட்டு. அப்போ அவரு பாவரிக்க பண்ண, ஆண்டவரே உண்மை விட இந்த பைக்கை ரொம்ப நேசிச்சுட்டு ஆண்டவரே மணி, அதுக்கப்புறம் பைக் ஒழுங்கா போயிடுச்சு. அல்லேலூயா. பொருளை கூட ஆண்டவர் நேசிக்க விட மாட்டேங்கிறார். அவரை தான் நேசிக்கணும். அதுக்குண்டு பொருட்களை போட்டு உடைக்கிறது இல்லை, பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. அப்ப கர்த்தரை எல்லா இடத்திலும் நேசிக்கணும். இந்த சிம்சோன் தேவனை நேசிக்க பதிலாட்டு அந்த தெளிலால் நேசிட்டான், அவன் பலமே போயிடுச்சு. அல்லேலூயா. உலகத்தை நேசிக்க நேசிக்க உங்க தீர்மானத்தை அது உடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பிரதிஷ்டை அது உடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய தன்மையை உடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒழுங்கா ஜெபம்னு நினைச்சிருப்போம், அந்த ஜெபத்தை அது காலி பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சோத்ரம். பாஸ்டர் தலைமை பாஸ்டர் வெளியில ஒழித்து போயிட்டாங்க. மறுநாள் ஆராதனை நடத்தணும். கவனிங்க, நடந்த விஷயத்தை சொல்றேன். நம்ம சதீசனை அப்பந்தான் வெளிநாட்டிலிருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு ஸ்தோத்திரம் கொஞ்ச நாளாட்டு சர்ச்சில் வந்திருந்தாரு. முந்தின நாள் நைட்டு இருந்து ஜோம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்போ சாயங்காலம் சகோதரமாரெலாம் இருந்தாங்க. ஜோம் பண்ணிட்டு அவங்கள அனுப்பியாச்சு. கடைசியில் நானும் அவர் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பேசி 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 காலையில் 5 மணி வரை பேசிடுவோம். அல்லேலூயா. அவன் பேசி பேசி அவர் நல்லா சிரிப்பு காட்டுவாரான். வெளிநாட்டில் உள்ள கதையெல்லாம் சொல்லி எடுத்து அவருக்கு வந்த கதை, சோதர கதை, அவர் சிநேகித்த கதை, சிநேகத்தில் விழுந்த கதை, எல்லா கதையும் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு இருந்தேன். காலையில் 5 மணி ஆச்சு. தூக்கமும் இல்லை. ஸ்தோத்திரம். தேவ பிரசனமும் இல்லை. கடைசியில் போய் ஆராதனைக்கு போய் நின்னாச்சுன்னா அங்கே ஆண்டவர் இல்லை, மக்கள் வந்தாங்க, இயேசு இல்லை. அல்லேலூயா. தேவ பிரசனத்தை சுத்தமாக உணர முடியலை. ரொம்ப வருத்தமா போச்சு. ஆண்டவரே, நான் உண்மை சிநேகிக்க வேண்டிய இடத்துல இன்னொருவரை சிநேகித்தபடினாலே நீர் என்னோடு இல்லாமல் இருக்கிறீர். ஆண்டவர் துக்கப்படுறார். நிறைய நேரத்துல நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத விட்டு விட்டு வேற எதையோ போய் பார்த்துட்டு இருக்கிறோம், வேற எதையோ சிநேகிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் துக்கப்படுறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கர்த்தருக்கு கொடுப்போம். அவரை சிநேகிக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் சிநேகிக்க வேண்டாம். சிநேகிதாச்சுன்னா அது நமக்கு பிரச்சனையாக முடியும். அல்லேலூயா. யாரையும் பயமுறுத்துவதற்காக சொல்லலை, பலவீனப்படுத்துகிறவர்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு வாலிப பெண்ணை ஒரு மனிதர் சிநேகித்து விட்டால் அவன் பலவீனனாக மாறிவிடுகிறான். அது வரைக்கும் அவன் பெரிய தில்லா நின்று பேசிட்டு இருப்பான். அவனுக்கு பேச்சை காட்டுறது பலவீனமா மாறிடுவான். அவனுக்கு பேச்சை காட்டுறது அவன் பலவீனமா மாறிடுவான். அல்லேலூயா. சாப்பிட்டாலும் பலவீனம். சூத்திரம். தூங்கினாலும் தூக்கம் வராது. சூத்திரம் வந்துருதா. அப்போ எந்த இடத்துல யாரை சிநேகிக்கணுமோ அவங்களதான் சிநேகிக்கணும். அந்த இடத்துல வேற ஒரு ஆளை கொண்டு வந்ததுன்னு அது பலவீனப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. சூத்திரம். உலகத்தின் காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி, உலக சிநேகம் நம்ம பலவீனப்படுத்தி. யாக்கோபு அதை ரொம்ப கண்டித்து சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து விபச்சாரரே விபச்சாரிகளே சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு போல்டா பேசுறாரு. சபையை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு. ஸ்தோத்திரம். எவ்வளவு அது எவ்வளவு பெரிய பகையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலிருந்து தானே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக அன்பிலிருந்து தானே தெரிந்து கொண்டேன். ஸ்தோத்திரம். ஆனால் நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு இன்னொன்னு நீ சிநேகிக்க பாக்குறிய, எனக்கு தர வேண்டிய இடத்தை நீ வேறொன்றுக்கு கொடுக்க பாக்குற. அல்லேலூயா. அது உன்னை பலவீனப்படுத்தி விடும், உன் பலத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும், உன் கண்களை குருடாக்கிறோம், உன்னை விலங்கு போட்டு சாத்தான் தன்னுடைய ஆதிக்கத்தில் வச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் நீ வெளியே வர முடியாது. உன்னை வேடிக்கை காட்டுவானியால் வாத்துருவான்.
சுத்தர நீ எவ்வளவு நாள் ஆண்டவர் நம்பினதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். அப்ப கர்த்தரை சிநேகிக்க வேண்டிய இடத்துல வேற எந்த சிநேகமும் வேண்டாம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவது நம்ம பலவீனப்படுத்துகிறவர்கள் எது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னொரு வசனம் கூட, அதே அதிகாரம் 29 வசனம். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் அல்லேலூயா. பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறாரு, அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்னன்னா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று வஞ்சிக்கப்படும் சொல்லி பயந்திருக்கிறேன். ஏன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள பலவான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பலவீனர்களா மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்ப சாத்தான் வஞ்சிக்கிறான். பிசாசு வஞ்சித்து விடுவானோ? அவன் எப்படி வஞ்சிக்கிறான் சொன்னா, சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணி வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கப்படுதல் தான் நம்மை பலவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இந்த வசனம், இந்த வார்த்தைகள் நமக்கு பலமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது, உபதேசங்களாக இருக்கிறது. இந்த உபதேச வார்த்தைகளை விட்டு வஞ்சிக்கப்படுகிற உபதேசங்கள் இருக்கிறது, வஞ்சிக்கிற உபதேசங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவரை பின்பற்ற கூடாதபடிக்கு நம்மை வழிவிலக பண்ணுகிற உபதேசங்கள் இருக்கிறது. அவைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. இது பலமுள்ள ஆகாரம். இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? பலமுள்ள ஆகாரம். மாம்சத்துக்குரியவர்களா இருந்தாச்சுன்னா நம்ம பலவீனர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது. வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா பலவீனர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி நமக்குள்ள கிரியேஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப வேத வசனத்தை வாசிக்கிற போது நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது. வேத வசனத்தை கேட்கிற போது நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது. அந்த பலத்தை விட்டு ஸ்தோத்திரம், நம்ம வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தா நம்ம பலவீனர்களா மாறி விடுகிறோம். தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைப்படுகிறோம். ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் கூட அவர் உபதேசம் பண்ணின உபதேசங்கள் எல்லாம் கேட்டபோது அங்கே இருந்த அநேகர் ஸ்தோத்திரம் அதை குறித்து சரியான அறிவு இல்லாதபடிக்கு அவர்கள் பலவாறாக பேசினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிலிருந்து அவங்க பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் வியாதிகள் சுகமானது. இப்ப வேத வசனம் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாரு? குணமாக்குகிறார். வார்த்தை இல்லாட்ட பலன் இல்லை. வேத வசனம் இல்லாட்ட நமக்குள்ள பலன் இல்லை. ஸ்தோத்திரம். வசனம் படிக்க கஷ்டமா இருக்கும். வசனம் படிக்காட்டா பலம் இல்லை. பலவீனப்படுத்துகிறவைகள். வேத வசனத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் நம்ம பலவீனப்படுத்துகிறவைகளாக நம்ம இருப்போம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம். 8:26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
ஏற்றபடி வேண்டிக் நாம் கொள்ள ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று ஆ, அறியாமல் இருக்கிறபடியா ம், ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப அந்த ஆவியானவரோடு நம்ம என்ன சொன்ன நிறைந்தவர்களாக நடத்தப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆவியானவர் நம்ம நடத்துகிறாரா? வேதம் சொல்லி இருக்கிற கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அப்ப தேவ ஆவி இல்லாதவர்கள் பலவீனமானவர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம், ஆவியானவர் இல்லாவிட்டா நீங்க பலவீனமானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நிரப்ப இடம் கொடுக்க மாட்டாங்க, கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அல்லேலூயா. கீழே விழுந்துருவோமோ, இல்லாட்ட ஏதாவது நமக்கு எல்லாரும் நம்மளை ஆவில் நிரம்பி ஜோமனை பார்த்த மற்றவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்களோ அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அந்த ஆவியானவர் நம்ம நிரப்புக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த ஆவியானவர் நிரப்பதற்கு நம்ம இடம் கொடுத்து அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் போது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் நிரப்பும் போது நம்மளை அவர் ஜெபிக்க தூண்டுவார், துதிக்க தூண்டுவார், சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நம்ம எப்படி நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்வதற்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவருக்கு தேவையான ஒரு பலன் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் கிடைத்தது. அல்லேலூயா. ஆமா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். நான் தேவனுடைய விரலினாலே இந்த அசுத்த ஆவிகளை செய்றேன், விரட்டுகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது தான் நமக்குள்ளே பலன் வரும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னா நம்ம பலவீனர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியின் பலன் நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். இங்க காணிங்க. அல்லேலூயா. இந்த ஆவியானுடைய பலன் தான் நமக்கு பலனை தவிர மற்றதெல்லாம் நம்ம பலவீனப்படுத்துகிறவைகள். அப்ப பலவீனப்படுத்துகிறவைகள் என்னெல்லாம் சொன்னா, ஸ்தோத்திரம், முதல்ல விசுவாசையும் பிரச்சனையும் நம்ம உயர்த்தியாச்சுன்னா அது நம்ம பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவது உலக சிநேகம் நம்ம பலவீனப்படுத்தும். மூன்றாவது ஸ்தோத்திரம், சத்தியத்தை விட்டு விலகினால் அது நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாம போயாச்சுன்னா பலவீனத்தை கொண்டு வரும். நான்காவது, தேவ ஆவி இல்லாம யார் இருக்கிறாங்களோ அவங்க பலவீனப்பட்டவர்களா இருப்பாங்க, பலவீனமானவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். இங்கே அந்த 18 வருஷமாக அந்த ஸ்திரியை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது ஒரு பொல்லாத ஆவி. பிசாசு பலவீனப்படுத்துகிற ஆவியாக இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவி நம்ம பலப்படுத்துகிற ஆவியாக இருக்கிறான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி சிலருக்குள்ளால இருந்து சில பலவீனங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. முன்னேற விடாதபடிக்கு குடும்பத்தில் சில பலவீனங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பலவீனத்தின் ஆவியை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில்